வணக்கம். செல்வகுமாரின் விவசாயிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 டிசம்பர் 14 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதாவது பூச்சி விரட்டு அடித்தல், அறுவடை மற்றும் விதைப்பு பணிகள் மற்றும் அனைத்து வேளாண் பணிகளுக்குமான வானிலை ஆலோசனைகள், மழை இடைவெளி நாட்கள், மழை நாட்கள் குறித்த ஆய்வறிக்கை. முதலிலே நாம விதைப்புக்கு பார்ப்போம். விதைப்பை பொறுத்த வரைக்கும் என்ன விதைப்பு நடைபெறுகிறதுனா, விதைப்புக்கு மழை இடைவெளி கிடைக்குமா என்று டெல்டா மாவட்டங்கள் முதல் நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை இடைவெளியை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். மழை இடைவெளி விதைப்புன்னா நிலக்கடலை, பனிக்கடலை, அதாவது கொண்டக்கடலை, நிலக்கடலை, இதுக்கெல்லாம் ஒரு 10 நாளாவது மழை இடைவெளி இருக்க வேண்டும் என்று எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் மக்காச்சோள அறுவடையும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், கரூர் போன்ற மாவட்டங்களில். இந்த நிலையில் நிலக்கடலை விதைப்பு, பனிக்கடலை விதைப்பிற்கு மழை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இன்றைக்கு நாம அதாவது மேகமூட்டம் கொடுத்திருந்த இந்த நிகழ்வு சற்று விலகி இருக்கிற காரணத்தினால், அதாவது கடலோரத்தில் மட்டும் மழையையும் உள்ளே மேகமூட்டத்தையும் கொடுத்த நிகழ்வு விலகி இருக்கிற காரணத்தினால இருகாற்று இணைவு ஏற்படாமல் மேகமாக மாற வேண்டிய அந்த காற்று மழையாக பொழிய வேண்டிய, மேகமாக மாற வேண்டிய அந்த காற்று பனியாக பொழிகிறது, குளிரையும் கொடுக்கிறது. மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவு என்பது நீர்ப்பனியாக பொழிந்து கொண்டிருக்கிறது. அது வெப்பநிலை குறைந்த இடத்துல எல்லாம் உறைபனியாக மாறி இருக்கிறது. அதாவது 2 டிகிரி வரைக்கும் சென்று இருந்தாலும் சில இடங்களிலே நேற்றைக்கு 0 டிகிரியை எட்டி இருக்கிறது. இன்றைக்கு -1 டிகிரியை எட்டி இருக்கிறது. பல்வேறு பள்ளத்தாக்கு மற்றும் சிகர பகுதிகளில் எல்லாம் தேயிலைக்கு சற்று அச்சுறுத்தலை கொடுத்திருக்கிறது. தேயிலை தோட்டத்தில எல்லாம் உறைபனி படியுது என்பது அச்சுறுத்தலை கொடுக்கிறது. அச்சப்பட வேண்டாம். நேற்றை விட இன்றைக்கு கொஞ்சம் கூடுதலாக உறைபனி இருந்தாலும் நாளை நேற்று போல் இருக்கும். அதற்கு பிறகு 2 நாள் தமிழ்நாட்டுக்கு மழை நுழைய போகிற என்பதனால மேகமூட்டமான வானிலையும் லேசான தூறல் சாரெல்லாம் நீலகிரி மாவட்டத்துக்கு இருக்கும். இந்த உறைபனி என்பது கொஞ்சம் விலகி இருக்கும் 2 நாளைக்கு. மீண்டும் இந்த கிறிஸ்துமஸுக்கு அப்புறம் வரக்கூடிய மழைப்பொழிவு கொடுக்க போகிற நிகழ்வுக்கு இடையில ஒரு 10 நாட்களுக்கு 9-8 நாட்களுக்கு லேசான உறைபனி இருக்கலாம். ஆனால் நேற்று இருந்தது போலதான் இருக்கும். பெரிய அளவிலே படிந்து கருகும் அளவிலே பெரிய அளவிலே உறைபனியை கொடுக்காது. ஆனால் ஒரு சில இடங்களில் கொஞ்சம் அச்சுறுத்தல் உறைபனி இருக்கிறது, கவலைப்பட வேண்டாம். ஜனவரியில் மழை இருக்கிறது. மழைக்கு இடையில கொடுக்கக்கூடிய இடைவெளி நாட்களில் கொஞ்சம் உறைபனி இருக்கும். ஆனாலும் இப்போ நேற்றைக்கு இன்றைக்கு இருக்கிற உறைபனி இருக்காது, கவலைப்பட வேண்டாம். சரி, அடுத்தபடியாக இந்த விதைப்பு பார்ப்போம். இப்போ இன்றைக்கு விதைக்க வேண்டாம், ஏன்னா 16, 17 செவ்வாய் புதன் மழை இருக்கு தமிழ்நாட்டில். அதனால இந்த செவ்வாய் புதன் மழை பொழிவை பார்த்து விட்டு எவ்வளவு மழை பொழிந்திருக்கிறது, உங்களுடைய நிலத்தின் தன்மை எப்படி இருக்கு, சில இடங்களில் கனமழையும் இருக்கும், சில இடங்களில் மிதமான மழை இருக்கும், சில இடங்களில் லேசான மழை இருக்கும், சில இடங்களில் நனைக்கும் மழை இருக்கும், சில இடங்களில் தூறல் இருக்கும், சில இடங்களில் ஒதுக்கவும் செய்யும். எல்லா மனநிலையுடன் தான் இருக்கணும். எங்க பரவலா மழை பெய்யும்னா தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கு கண்டிப்பா மழை உண்டு. உள்ளேயும் மழை உண்டு. லேசான மிதமான சற்று கனமழை இருக்கும். ஓரிடங்களில் கனமழை இருக்கும். நீலகிரி மற்றும் அப்படியே திருப்பதி வரைக்கும் உள்ள அந்த கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதி, அதாவது நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம் மாவட்டத்தில் மேட்டூர், குளத்தூர் பகுதி, திருப்பத்தூர், வேலூர், இந்த மாவட்ட பகுதியில் கொஞ்சம் மழை குறைவாக இருக்கும். தூறல் சாரல் நனைக்கும் மழை இருக்கும். சரி, இந்த 2 நாள் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்கு. 16, 17, 18ஆம் தேதி தென்கோடியில் மட்டும் இருக்கும். ஆக 3 நாள் வச்சுக்கங்க. இந்த 3 நாள் உறைபனி இருக்காது, குளிர் குறைவாக இருக்கும், மழை இருக்கும், தூறல் சாரல் எல்லாமே இருக்கும், சற்று கனமழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையோட நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலை பகுதிகளிலையும் அப்படியே ஆங்காங்கே கொஞ்சம் மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா. ரைட், இப்போ இது முடிஞ்சோடனே மீண்டும் அதாவது 18ஆம் தேதிக்கு அப்புறம் 19 இருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஒரு இடைவெளி கிடைக்கும். இலங்கையில் மட்டும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். அதுவும் பெருசா பாதிக்கிற மழை இல்லை. இப்போ இந்த 16, 17 இலங்கைக்கு அச்சுறுத்த மழை இருக்கு.
தமிழ்நாட்டுக்கே கொடுக்குதுன்னா அதுக்கு முன்னாடி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு இலங்கைக்கு அச்சுறுத்தல் மழை இருக்கு 16, 17, 18. அப்புறம் அப்படி இருந்துட்டு இருக்கும், லேசா இருக்கும், தவிர பெருசா இருக்காது. ஆனால் இலங்கையோட மலைப்பகுதிகளில் உறைபனி வாய்ப்பு இல்லை, மழை வாய்ப்பு இருக்கும். ஆக அங்கே இல்லை, நீலகிரிக்கு மட்டும்தான் உறைபனி அச்சுறுத்தல், வேற எங்கேயும் இல்லை. தமிழ்நாட்டிலே வரக்கூடிய இந்த வரக்கூடிய 19 இருந்து 27 வரைக்கும் ஒரு வாரத்திற்கு ஒரு 8 நாட்களுக்கு மழை இடைவெளி கொடுக்க இருக்கிறது. அந்த இடைவெளியில நீங்க நிலக்கடலை விதைக்கலாம். ஆனால் அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கணும், லேட் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக 19 விதைச்சா உங்களுக்கு ஒரு வாரம் இருக்கும், முளைப்புக்கு சரியா இருக்கும். லேட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மழை வந்துடும் மாச கடைசியில், புரிஞ்சுக்கிங்க அதை முதல்ல. ஏனென்றால் இந்த கேப்புங்கிறது ரொம்ப சுகரா இருக்கு விதைப்புக்கும் முளைப்புக்கும். ஆனால் உங்களுடைய நிலத்தின் தன்மையை பொறுத்து இருக்கு. இப்போ இந்த 16, 17 மழை கூடுதலாக பெய்து விட்டால் விதைக்க முடியாது, உழ முடியாது, சதவலாக இருக்கும். கொஞ்சம் நீர் தண்ணியில் கொஞ்சம் அது வயல் நிலத்தில் அதிக ஈரத்தன்மை இருந்தால் அது உழ முடியாது, நிலக்கடலை போட முடியாது, இதெல்லாம் இருக்கு. மீண்டும் உங்களுக்கு 4 நாள் ஒரு வாரம் காயணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அப்படி இருந்தாலும் இருக்கலாம், புரியுதுங்களா? ஒரு சில இடங்கள்ல எல்லாமே உங்களுடைய இந்த 2 நாள் மழையை பொறுத்து தான் நிலத்தோட தன்மை மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த 16, 17 மழை ஒரு இடத்துல கூடுதல் குறைவாக இருக்கும், அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிக்கங்க. ஆனால் அளவாக பெய்திருந்து நிலக்கடலை விதைப்புக்கு ஏற்ற நிலத்தின் தன்மை இருந்தால் சரியாக நீங்கள் 18ஆம் தேதி 19ஆம் தேதி நிலக்கடலை விதைப்புக்கு தொடங்கிடணும். அப்பதான் அந்த 28ஆம் தேதிக்குள்ள முளைப்பு வந்திருக்கும். அப்புறம் இன்னொன்று கவனிங்க, அடுத்தது 28ஆம் தேதி வாக்கில் இலங்கைக்கு மழைப்பிடிப்பை தொடக்கி மெல்ல இலங்கையில் நுழைந்து இலங்கை ஊடாக மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி இடைப்பட்ட பகுதி வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் நிகழ்வு மெல்ல நகரும் நிகழ்வாக இருக்கும். உருவாவதிலும் தாமதம் இருக்கும், தீவிரமடைவதிலும் தாமதம் இருக்கும். மெல்ல நகர்ந்து மெல்ல நுழைந்து மெல்ல விலகும் நிகழ்வாக இருக்கும் என்பதனால கண்டிப்பா மழை தொடங்கியதிலிருந்து ஒரு 4-5 நாட்களுக்கு நிறைய மழை பொழிவு தருகிறது. ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 4ஆம் தேதி 5ஆம் தேதி வரைக்கும் இந்த மாத இறுதி நாட்கள்ல என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இதுல குறிப்பா தென் மாவட்டங்கள், தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, தென் கடலோரம், டெல்டா மாவட்டங்கள், டெல்டாவிற்கு உள்ளே இலங்கை எல்லாம் நிறைய மழை இருக்கு, மீண்டும் மழை. ஓகே, இப்படி இருக்கு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது விதைப்பிற்கானது. வட உள் மாவட்ட பகுதிகளுக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் மழை இதே தான், இடைவெளியும் இதே தான், மழையும் இதே தான் எல்லா இடத்துக்கும். ஆனால் மழை இந்த கர்நாடக எல்லை வரத்துக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இருக்கும் அடுத்த நிகழ்வு நிறைய மழை தரும். இந்த 16, 17 தான் குறைவாக இருக்குன்னு சொல்றேன், புரியுதுங்களா? அடுத்த நிகழ்வு ஆந்திர பிரதேசமும் கொடுக்கும், கர்நாடகாவுக்கும் கொடுக்கும். அடுத்த நிகழ்வு நல்ல மழை தரும், மாத இறுதி நிகழ்வு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி அடித்தல். பூச்சி விரட்டி அடிக்கலாம், இன்றைக்கும் நாளைக்கும் அடிக்கலாம். 16, 17, 18 பூச்சி விரட்டி அடிக்க வேண்டாம், முடியாது, மழை வந்துடும். இன்னைக்கும் நாளைக்கும் பூச்சி விரட்டி அடிக்கலாம். அதுக்கடுத்து பூச்சி விரட்டி எப்படின்னா 19 27ஆம் தேதி வரைக்கும் அடிக்கலாம். 19 26ஆம் தேதி வரை உறுதியாக அடிக்கலாம். இடையில சில நாட்கள் மழை மேகங்கள் சூடலாம், மழை தூறல் வரலாம். அது வானிலை அப்டேட்ஸோட நீங்கள் இணைந்திருந்து தான் ஒவ்வொரு நாளும் கேட்டு அடிக்கலாமான்னு முதல் நாள் அறிக்கையாவது கேட்டுட்டு தான் நீங்கள் அதை நீங்கள் செய்யணும். ஆனால் இப்பொழுதைக்கு இன்றைக்கு நாளைக்கு நீங்கள் பூச்சி விரட்டி அடிக்கலாம். ஆனால் வரக்கூடிய 16 செவ்வாய், 17 புதன், 18 வியாழன் மழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பூச்சி விரட்டி அடித்தல். அடுத்த பார்த்தீங்கன்னா அறுவடையை பொறுத்த வரைக்கும் மக்காச்சோள அறுவடைக்கு நீங்க காத்திருக்கீங்க. 16, 17 விட்டுட்டு 18ஆம் தேதிக்கு மேல அறுவடை பணியை 27ஆம் தேதிக்குள்ள முடிங்க. வெங்காய அறுவடை செய்யறீங்க, நிறைய பேர் வெங்காய அறுவடை வச்சிருக்கீங்க, மக்காச்சோள அறுவடை வச்சிருக்கீங்க, பல மாவட்டங்களில் நெல் அறுவடை இருக்கு, பல்வேறு அறுவடை பணிகள் இருக்கிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வரக்கூடிய 19 27க்குள் உங்கள் அறுவடையை முடியுங்க, மக்காச்சோள அறுவடை, வெங்காய அறுவடை எல்லாமே. அதுக்கப்புறம் வலுத்த மழை இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ரைட், இப்போ பல்வேறு பணிகள் இருக்கு. செங்கல் சூளையா, இந்த நாளை நீங்க பயன்படுத்திக்கலாம். சரி, பில்லர் கூடி நோண்டுறீங்களா, என்ஜினியர்ஸ் நோண்டி நீங்க இந்த 16, 17 மட்டும் விட்டுட்டு பாக்கி நாள்ல நீங்க பில்லர் கூடி நோண்டி போடலாம். இன்றைக்கு நோண்டிங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலைக்குள்ள முடிச்சிருக்கணும் பணியை. இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை பெய்கிற மழை பில்லர் குடியை மூடிடும். அதனால இன்றைக்கும் நாளைக்கும் பில்லர் குடி நோண்டி பில்லர் போடலாம். அதுக்கு அடுத்தது 19 26ஆம் தேதி வரைக்கும் பில்லர் குடி நோண்டி போடலாம். சாலை போடுற பணியும் இன்னைக்கு நாளைக்கு போடலாம். அடுத்தது 19 27 வரை நீங்க செய்யலாம். சாலை பணிகள், தார் சாலை போடுறது, எல்லா சாலை பணிகளுமே மாத இறுதியில் மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு செய்யணும். ஆகவே அது சரியாக பிடிக்காவிட்டால்
அப்புறம் பில் ஆகிறதுக்குள்ள பிரச்சனை கொடுத்துட்டா அப்புறம் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதையும் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மாத இறுதி மழை இருக்கு, அதுக்கு இடையில ஒரு வாரம் இடைவெளி இருக்கு, அந்த இடைவெளியில நீங்கள் போட்டுக்கணும். அதை நீங்க பார்த்து கொள்ளணும். உங்களுடைய முடிவுக்க விட்டு விடுகிறேன். எல்லா பணிக்கும் இதான் ஆய்வறிக்கை. உப்பளத்தை பொறுத்த வரைக்கும் உப்பு பாத்தியில திறந்திருப்பீங்க, இப்ப விற்பனைக்காக திறந்திருப்பீங்க. 16, 17 மழை இருக்கிறது என்பதனால மூடுங்க. அடுத்தது மாத இறுதியில் வலுவான மழை இருக்கிறதா பக்காவா மூடிடுங்க. மாத இறுதியில் தூத்துக்குடி மாவட்ட உப்பு உற்பத்தியாளர் நல்ல ஸ்ட்ராங்கா மூடிடணும். தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் அகஸ்தியம்பள்ளி, கடினல் வயல் போன்ற உப்பள பகுதிகளுக்கு, அதே போல மரக்காணத்துக்கு கூட வரக்கூடிய இந்த மாத இறுதி மழை வலுவாக இருக்கும். உப்பளத்தில் உப்பு பாத்தியை நீங்க உப்பு உற்பத்தி செய்யல இருந்தாலும் உப்பு உற்பத்திக்காக செய்யப்பட்ட உற்பத்தி விற்பனைக்காக திறந்திருப்பீங்க, விற்பனை செய்து கொண்டிருப்பீங்க. மீண்டும் மழை 16, 17 வரப்போகிறது என்பது மூடி பாதுகாத்துருங்க. ஸ்ட்ராங்கான மழை இந்த மாத இறுதி நாட்கள்லையும் ஜனவரி மாதம் 3, 4 நாட்கள் இருக்கிறது முதல் நாள்ல. பிறகு பொங்கலுக்கும் மழை இருக்கு. ஜனவரி 20, 22, 23, 24 தேதியிலே மழை இருக்கு. இதையெல்லாம் நினைவில் கொண்டு மூடி பாதுகாத்துற கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.